படிக்கிறாரு. அந்த சிறையினுடைய நிலைமை எப்படிப்பட்ட கைதிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் படிக்கிறாரு. படிச்சுட்டு அந்த சிறையில நிறைய புதிய விஷயங்களை அமல்படுத்தணும் முடியல. அரசுடைய அனுமதியோட நிறைய விஷயங்களை கொண்டு அதுல அந்த சிறை அதிகாரி ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை செய்யறாரு. என்ன அப்படின்னா சார்ட்ட கொடுத்துருங்க, பேர் கேட்டாங்க. அதே மாதிரி திருக்குறள் வகுப்புகளை நடத்துறாரு. அந்த வகுப்புகள் நல்லபடியா போகுது. அந்த வகுப்புகள் நிறைய சிறைகள் நடத்தப்படுது. அந்த நிகழ்வுகள்லாம் நடக்குதுன்னு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஒரு 7-8 வருஷங்களுக்கு பிறகாக அந்த திருக்குறள் வகுப்பை அட்டன் பண்ண கைதிகளை ஒரு செய்தி நிறுவனம் பேட்டி எடுக்க போகுது. அந்த செய்தி நிறுவனம் பேட்டி எடுக்க போகும்போது நிறைய கைதிகள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்குது. இந்த திருக்குறள் வகுப்பு மூலமா நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்குது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு கைதியினுடைய சில விஷயங்களை நாம எல்லாரும் படிக்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரு எதுக்காக அந்த சிறைக்கு போறாரு அப்படின்னா, ஒரு போதைப் பொருள் வழக்குல சிக்கி சிறைக்கு போறாரு. கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் அந்த சிறையில அவருடைய நாட்கள் வீணாக போகுது. எந்த வயசுல உள்ள போகிறார் அப்படின்னா 21 வயசுல உள்ள போயிட்டு 15 ஆண்டுகள் கழித்து தண்டனை முடிஞ்சு 36 வயசுல வெளியில வராரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த செய்தி நிறுவனம் போய் சந்திக்குது, பேட்டி எடுக்குது. அந்த திருக்குறள் வகுப்புல அட்டன் பண்ணியிருக்கிறாரு. அப்ப அவர் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது சிறையில இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா அந்த செய்தி நிறுவனம் ஒரு கேள்வி கேட்குது. நீங்க இந்த திருக்குறள் வகுப்புல கலந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு பெரும்பாலும் எல்லா திருக்குறளும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்க்குறீங்க. இந்த நேரத்துல ஒரு திருக்குறளை இன்றைய மாணவர்களுக்கு சமுதாயத்திற்கு சொல்லணும் அப்படின்னா என்ன திருக்குறள் சொல்வீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த கைதி ஒரு திருக்குறள் சொன்னார். ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள். சென்ற இடத்தால் செலவிடா தீரொழி நஞ்சின்பால் உயிர்ப்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்முடைய மனதை அது போன போக்கில் போக விடாம தீய வச்சிலிருந்து விலக்கி நல்ல விஷயத்தின்பால் வச்சுக்கிறதுதான் அறிவுடைய மாந்தருக்கான அடையாளம் அப்படிங்கிறது வள்ளுவர் சொன்ன திருக்குறள். அந்த நபர் சொன்ன அந்த திருக்குறள் தான் இன்றைக்கு போதைப் பொருளை சிக்கொண்டு இருக்காம வெளிவந்து நம்முடைய குடும்பத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய தத்துவமாக அந்த கைதியினுடைய வழிகளை நான் பார்க்கிறேன். அது வெறும் அவர் சொன்ன திருக்குறள் அல்ல. இந்த சமுதாயத்திற்கு, இந்த மாணவர்களுக்கு இது போன்ற தீயவற்றிலிருந்து விலக்கி நல்ல வழிபால் செல்வதற்கான மிகப்பெரிய சூத்திரம். அந்த சூத்திரத்தை நம்ம கையில் எடுத்துக்கொண்டு இன்னும் வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்களை பார்க்கணும். இன்னும் ஒரே ஒரு செய்தி, இதனுடைய சொந்த அனுபவத்துல என்னுடைய வகுப்பை சார்ந்த ஒரு மாணவர் பள்ளியில படிச்சிருக்கோம். அவருடைய அப்பா வந்து மிகப்பெரிய தொழிலதிபர், நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது. ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, நல்லா குடிப்பாரு. அவருடைய உடல்நிலை வந்து தொடர்ந்து மோசமாகிட்டே வருது. அந்த குடும்பத்துல என்னென்ன குழப்பங்கள்லாம் நடக்கக்கூடாதோ எல்லா குழப்பங்களும் நடக்குது. அவர் அப்பா ஒரு 45 வயதிலேயே இறந்து போறாரு. தொடர்ந்து 3 வருஷத்துல அவங்க அம்மாவும் இறந்து போறாங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் பக்கத்துல வந்து பார்த்தோம். அந்த பையன் இன்னைக்கு அந்த ஒரு மீளா புயல்ல இருந்து மீண்டு ஒரு முடிவெடுத்து இன்னைக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கான். எங்க அப்படின்னா, நான் படிச்சா மருத்துவம் படிச்சு நிச்சயமாக இது போன்ற நிகழ்வுகள்ல இருந்து நிறைய பேரை மாற்றுவேன் அப்படின்னு ஒரு சமூக பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நீட் தேர்வுல சில நாட்களுக்கு முன்னாடி வந்து நீட் தேர்வுல 670 மதிப்பெண்கள் எடுத்து இன்னைக்கு நீட் தேர்வு அடுத்தவங்களுடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. இன்னும் ஒரே ஒரு செய்தி இறுதியா, அண்மையில சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய கல்லூரியிலிருந்து ஒரு செட் ஆஃப் மாணவர்கள் வந்து நம்முடைய ஆட்சியர் அலுவலகத்துல காப்பி விற்கார்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில ஆட்சியரிடம் நிறைய விஷயங்கள் பேசுறோம். அப்போ ஆட்சியர்கிட்ட என்னுடைய கல்லூரியை சேர்ந்த ஒரு சகோதரருக்கு ஒரு கேள்வி இருக்கிறாரு. இப்ப மாணவர்கள் ஃபைன் ட்ரக்ஸ் கூலிங் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது மாதிரியான ட்ரக்ஸ் நிறைய புழக்கத்தில் இருக்குது. என்ன நடவடிக்கை இல்லை, நாம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பதில் சொன்னார். ரொம்ப முக்கியமான பதில் நினைக்கிறேன். அதாவது காவல்துறை சார்பாக நிறைய நடவடிக்கைகள் இருக்கிறோம், போதைப் பொருள் தடுப்பு துறை சார்ந்த நிறைய நடவடிக்கைகள் இருக்கிறோம், மருத்துவர்கள் நிறைய பேசுறாங்க, ஆசிரியர்கள் நிறைய பேசுறாங்க, எல்லாமே அவசியம். ஆனால் நான் இன்னொன்று சொல்றேன், விருதுநகர் மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமாக போதைப் பொருள் சீஸ் பண்ண மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னும் அப்படியே வந்து சீஸ் பண்ணாம போதைப் பொருள் இருந்து மீண்ட மாணவர்கள் அதிகமாக விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேர் வேணும்னா அது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய நண்பர்களை நீங்கள் நல்ல வழிநடத்துவதுதான். அது ஒன்றுதான் வழி அப்படின்னு சொல்றாரு. அது மிக முக்கியமான பதில். எல்லோரும் கையில் எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு பாதையை உருவாக்குவோம். நல்ல வாய்ப்பு.